தலைக்கு மேல சனி இருக்கும்போது, நெறைய நல்லவை கூடி வரும். டிலேவா கிடைச்சாலும் ஸ்டாண்டா குடுப்பாரு. இப்ப ராகு குடுத்தா ராகு திசையில எடுத்துருவாரு. குரு குடுத்தா குரு திசையில. ஆனா சனி குடுத்தா வம்சத்துக்கும் குடுப்பாரு. அப்ப இந்த தடவ உங்களுக்கு குடுக்கக்கூடிய அமைப்புன்றது 30 வருஷத்துக்கு உங்களுக்கான ராஜ வாழ்க்கைய குடுப்பாரு. அதனால நீங்க அத எப்படி சரியா பயன்படுத்திக்கிறீங்கன்றது உங்களுடைய சுய ஜாதகமும், உங்களுடைய பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையும் பொறுத்தே தவிர, நீங்க எண்ணெ கழுவி ஊத்தி பிரயோஜனமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்லிட்டேன் ஒரே விஷயம். மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எந்த ராசிக்காரர்களுக்கும் இவ்ளோ பிளெஸ்ஸிங் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ராசிநாதனே கேந்திரம் ஏறியிருத்தல். திரும்ப ராசிநாதனே 5ஆம் இடத்துல வந்து அமர்தல். ராசிநாதனுடைய வீட்டிலேயே வந்து சனி அமர்ந்து சுபத்துவமாதல். இதெல்லாம் வந்து கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 30 வருஷத்துக்கு ஒரு தடவ கிடைச்சிருக்கு. அவ்ளோ நல்ல விஷயம். இப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப 50 வயசுல இருக்கவங்கலாம் எடுத்து பாருங்க. இந்த நேரத்துல தான் கல்யாணம் ஆயிருக்கும். இந்த நேரத்துல தான் குழந்தை பிறந்திருக்கும். இந்த நேரத்துல எல்லா நல்லவையும் தேடி வந்திருக்கும். 50 வயசு, 60 வயசு இருக்க மீன ராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல தான் அவங்களுக்கான வேலை வாய்ப்பே கிடைச்சிருக்கும். திருமணமே நடந்திருக்கும். அப்போ இந்த நேரம் என்பது உங்களுக்கு மகத்தான நேரம். அதுல கூட இந்த மாரி 5ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்து பார்த்திருப்பாரான்னு கூட தெரியாது. இந்த தடவை எல்லாம் கூடி வருகிறது. சரியாக, முறையாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள். அடுத்த கட்டத்த நோக்கி போவீங்க. சொந்த வீடு வாங்கணுன்ற எண்ணம் வரும். அதே சமயம் மத்தவங்க நெறைய மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஆ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு மட்டும் கவனம். சனி அமர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு டைரக்ட்டா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால கொஞ்சம் விட்டு குடுத்து போணும் வீட்ல.